அதை எப்படிங்க மறக்க மாட்டீங்க அப்படின்றத நினைக்கிறேன். இந்த விசிட்டை கொடுத்த சாருக்கு தான் நம்ம என்ன சொல்லணும், ஒரு நன்றியை சொல்லணும். சரியா? ஒரு கிளாப் பண்ணுங்க. ஃபினான்ஸில் ஒரு பொக்கே பண்ணியாச்சு. ஒரு கைதட்டி ஒரு ஓ போடலாமா? எஸ்எஸ் கார்டனில் சிறப்பு விருந்தினர் ஸ்ரீ பராசக்தி கல்லூரி மாணவிகளை ஊக்கப்படுத்துவதற்காக வருகை தந்துள்ள ஜொலிக்கின்ற தென்காசி மாவட்டத்தினுடைய தீயணைப்பு மற்றும் மீட்புத் துறையினுடைய மாவட்ட அதிகாரி அன்பிற்கும் மரியாதைக்கும் உரிய திருமதி பானுப்பிரியா அவர்கள் மாணவிகளை உற்சாகப்படுத்துவதற்காக வருகை தந்துள்ளார்கள். மேடம் வந்தது உண்மையிலே அது கேர்ள்ஸுக்கு ஒரு லேடி ஆஃபீஸர் சொன்னால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுனால மேடத்தை இன்வைட் பண்ண அவங்க வந்தாங்க. இவங்களை பார்த்து எங்களை பார்த்து நீங்களும் ஆகணும்ல, ஆகலாமா? இப்போ நான் சொல்லலாமா? நான் சத்தமா சொல்லுங்க. நான் எதையும் இழக்க முடியாது. ஏனென்றால் என்னிடம் அறிவு அச்சமின்மை அளவரியா உற்சாகம் இருக்கிறது. ஒரு கிளாப் கொடுங்க. Very good afternoon to all, and myself is Banupriya, 2019 Group 1 Bachelor, District Fire and Rescue Officer, select title. 4.5 years, Pudukkottai and Tirchi district la vela paathu. I came to Tenkasi 1 year back. ஒரு வருஷம் ஓல்டு குற்றாலம் அங்கே ஒரு ஃப்ளாஷ் ஃப்ளட் 17th May. அப்போ எங்கள் டீம் 42 பேரை உயிரோட காப்பாற்றினாங்க. ஆக்சுவலி ஒரு உயிரை காப்பாற்றும் போது நம்மளுக்கு கிடைக்கிற எதாலையும் நம்மளுக்கு கொடுக்கவே முடியாது. ஓகேயா? நம்மளுக்கு எது வேணும் எது வேணாங்கிறது ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு தெரியும். ஓகேயா? சோஷியல் மீடியா இஸ் சோஷியல் மீடியா, தட் இஸ் அன் என்டர்டைனிங். ஓகேயா? என்டர்டைனிங் பர்பஸ்க்கு மட்டும் அதை யூஸ் பண்ணுவேன். அண்ட் யூ ஷுட் லேர்ன் அதில் என்ன தேவை, அதில் என்ன கற்றுக்கணும் அப்படிங்கிறது. இப்போ நானே லைக் நியூஸ் பேப்பரை விட சோஷியல் மீடியாஸில் இருக்க நியூஸஸ் தான் உடனே அப்டேட் ஆகுது. நானுமே நியூஸஸ்லாம் அதில் தான் பார்க்குறது. எதுக்குமே லைஃப்பில் தப்பு பண்ணுறத வரைக்கும் எதுக்குமே லைஃப்பில் பயப்படவே கூடாது. இப்போ ஒரு இடத்துல இங்கே நீங்கள் பேசுங்க அப்படின்னா நான் வரேன் நீ வரேன்னு போட்டு வரணும். தட் இஸ் ரெப்ரசன்டிங் யுவர் செல்ஃப். ஓகேயா? உங்களோட தனித்துவத்தை நீங்கள் என்ன பண்ணுறீங்க, வெளிக்காட்டுறீங்க. அதுக்கு ஒரு மேடை கிடைக்காதான்னு யோசிக்கணும். புரியுதா? பை ப்ராடக்ட் பண்ணுறோம். அது ஒரு மஷ்ரூம் ஷெட்டு ரெடி ஆகிட்டு இருக்கு. ஹனி பீ இங்கே வளர்க்க போகிறோம். ஆடு, கோழி, முட்டை, பால் எல்லாம் இங்கே கிடைக்கும். 1 மந்த்துக்குள்ளே ஃபுல்ஃபில் பண்ணிடுறேன். ஸோ மேடம் என்னோட வாழ்த்துக்களும் நன்றி. இது பியூர் ஹனி. இந்த இடத்துல மழை பெய்தா எப்படி? மழை வழி பாதைகளை உருவாக்குதல். மழை மேகங்கள் எங்கே வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எங்கே பசுமை அதிகம் இருக்கோ அங்கே தான் இது இறங்கும். அப்போ மழை வழி பாதைகளை நாம் என்ன செய்யணும்? அப்போ மரம் நடணும். இப்போ புரியுதா? ரைட். அப்போ தண்ணீரின் அவசியம்ங்கிறத ஒரு சின்ன தண்ணீர் தொட்டியில் உங்களுக்கு காட்டியாச்சு. ஃபீல்டு விசிட்டுக்காக கூப்பிட்டு வந்தாங்க. இங்கே ஆர்கானிக் ஃபார்மிங் கூட அவங்க கூப்பிட்டு வந்திருக்காங்க. அங்கே டிஸ்ட்ரிக்ட் ஹெட்டு ஃபயர் டிபார்ட்மெண்ட் கிட்ட வந்திருக்காங்க பானுப்பிரியா மேம். தேங்க்யூ ஃபார் கம்மிங் மேம். மேம் நிறைய மோட்டிவேட் பண்ணாங்க. லைஃப்பில் ஃப்யூச்சரில் எவ்வளோ பெரிய ஆகணும், அப்படி கன்சிஸ்டன்சி, மோட்டிவேஷன் செல்ஃப் மோட்டிவேஷன்லாம் அப்படிங்கிறத பற்றி நிறைய பேசினாங்க. அதுக்காக தேங்க்யூ மேம். இவங்கள பார்த்து இன்னும் நிறைய ஐஏஎஸ், ஐபிஎஸ், அது போக நிறைய பேர் கவர்மெண்ட் ஜாப், அது போக பிஸ்னஸும் நிறையா தொடங்குவாங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த அளவுக்கு யாரும் மோட்டிவேட் பண்ணதில்லை. ஸ்பெஷல்
ஃபார் உமன்ஸ்க்காக நல்லா மோட்டிவேட் பண்ணாங்க. தேங்க்யூ. எஸ்எஸ் கார்டனில் இன்னைக்கு வந்து குற்றாலம் ஸ்ரீ பராசக்தி கல்லூரியினுடைய பாட்டனி தாவரவியல் மாணவிகள் வந்து 70க்கும் மேற்பட்டவர்கள் இன்னைக்கு ஒரு 1 டே பயிலரங்கத்தில் கலந்துருக்காங்க. இன்னைக்கு கிளாஸ் எப்படிமா போச்சு? நல்லா இருந்துச்சா? இன்னைக்கு கிளாஸ் எப்படி இருந்துச்சு? நிறைய ப்ராக்டிக்கலாக தெரிஞ்சுங்களா? பாட்டனி டிபார்ட்மெண்ட்டில் வந்து சேர்மக்கனி மேடம் வந்து அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் இன்றைக்கி 1 டே அவங்க ஸ்டூடெண்ட்ஸை ஃபஸ்ட் இயர் அண்டு தேர்ட் இயர் பிள்ளைகளை இங்கே என்கரேஜ் பண்ணியிருக்காங்க. இங்கே வந்து அவங்க நிறைய கற்றுருக்காங்க. இருந்தது பிள்ளைங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. ஏன்னா ஃபஸ்ட் இயர் தேர்ட் இயர் படிக்கிறதுனால 2 பேருக்குமே பிளான்ட் பெத்தாலஜி அண்ட் ஆர்கானிக் ஃபார்மிங் அப்படிங்கிறது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பிள்ளைங்க வந்து இது வச்சு நல்லா இன்னும் வந்து பெரிய ஆள் ஆகிறப்ப நல்ல ஒரு தெளிவான ஒரு இதுக்கு வருவாங்க அப்படிங்கிறத இங்கே வந்து கற்றுருக்காங்க எங்கள் பிள்ளைங்க. ரொம்ப சந்தோஷம் மேடம். என்ன ஃபீல் பண்ணுறேன்னா இப்போ வந்து நிறைய ஆர்கானிக் வந்து நல்ல ஒரு தெளிவே இப்போ வரைக்கும் கிடையாது. ஆனால் உங்களோட ஒரு ஃபார்ம் மூலமாக எல்லோரும் பிள்ளைங்க நிறைய தெரிஞ்சுருக்காங்க. அவங்க வீட்டில் இதை பண்ணுவாங்க. அப்படி காலேஜ்லேயும் வந்து இது ஒரு 2 நாள் வந்து எங்களுக்கு ஒரு எக்ஸ்போசர் கொடுத்தா இன்னும் நல்லாயிருக்கும் அப்படின்னு